அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சயின்ஸ் வித் சாம். அறிவியல் அறிவோம். நான் வந்து ஒரு ஆராய்ச்சி நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன் சில வீடியோஸில். அந்த மாதிரி ஒரு நிறுவனத்தில் ஒரு தடவை சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு போட்டி வச்சாங்க. போட்டினா அந்த அறிவியலும் ஃபன், ரொம்ப ஜாலியாக இருக்கிறது, இதெல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன போட்டி மாதிரி ஒரு குழுவாக பிரிஞ்சு ஒரு 7 டீம் பிரித்து அதில் ரொம்ப நகைச்சுவையாக இருக்கணும், அறிவியலும் இருக்கணும், அது வந்து சும்மா சுவாரஸ்யமாகவும் இருக்கணும். இந்த மாதிரி சில அறிவியல் போட்டி வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு போட்டியில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு 4 பலூனு, 4 குச்சி, ஒரு சாக்லேட்டு, சில ரப்பர் பேண்டு, சில பேப்பரு, சில அட்டை, இது மாதிரி கொடுத்துட்டு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு லேசர் ரிசர்ச் நிறுவனம், நம்ம வந்து லேசர் ஆராய்ச்சி நிறுவனம், நம்மகிட்ட மிக பவர்ஃபுல்லான லேசர் இருக்குன்னு நம்ம நினச்சிட்டு, இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு டார்கெட், நம்மளுக்கு வந்து ஒரு லட்சியம், இதை நம்ம அச்சீவ் பண்ணணும். என்ன டார்கெட் அப்படின்னா, நம்ம வச்சிருக்க லேசரை வச்சு இந்த பிரபஞ்சத்தை நம்ம ரீச் பண்ணணும். நம்ம இந்த பிரபஞ்சத்தை போய் நம்ம வந்து சுற்றி பார்க்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு போட்டி வச்சாங்க. போட்டி வைக்கும்போது இந்த 7 டீமில் சில பேர் என்னாங்கன்னா, அந்த ஸ்பேஸ் ஷிப் எப்படி வந்து விண்வெளி வீரர்கள் கொண்டு போகிறதுக்கு அந்த விண்கலன்கள் இந்த மாதிரி டிவைஸ் பண்ணலாம், லேசரை வச்சு பவர் பண்ணி எப்படி நம்ம போகலாம், இல்லைன்னா லேசரை வச்சு ஷூட் பண்ணி இந்த சோலார் செயில்னு சொல்கிறாங்களே பயங்கர வேகமாக போகலாம், இந்த மாதிரி வேறு டெக்னிக் சொன்னாங்க. என்னோட டீம், நாங்கள் வந்து ஒரு 5-6 பேர் இருந்த ஒரு டீமுக்கு அதே மாதிரி டார்கெட் வந்தப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கலாம். இவங்க வந்து கொடுத்த நேரம் பார்த்தீங்கன்னா 15லேருந்து 20 நிமிஷம் தான். 20 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் இந்த ஐடியாவை யோசிச்சு இந்த ஐடியாவோட கான்செப்டை இவங்க கொடுத்துருக்க பலூனு குச்சியில் செய்யணும். அது ரொம்ப ரொம்ப நகைச்சுவை தான். இதில் நிறைய சயின்டிஃபிக்லி அக்யூரேட்லாம் கிடையாது. அந்த மாதிரி இருக்கும்போது நான் என்ன சொன்னேன்னா, லேசரை வச்சு ஷூட் பண்ணுவோம். லேசர் ரொம்ப பவர்ஃபுல்லான லேசரை வச்சு ஒரு விண்வெளியில் ஷூட் பண்ணுவோம். ஷூட் பண்ணும்போது ஒரு பயங்கரமான பவரில் நம்ம என்ன பண்ணுவோம், பிளாக் ஹோலை தயாரிப்போம். எப்படி வித்தியாசமாக, இது எதுவுமே சாத்தியம் இல்லை, இது எதுவுமே அறிவியல் பூர்வமாக சாத்தியம் இல்லை. இது வந்து மிக மிக கற்பனையான, அதே நேரத்தில் அறிவியல் கான்செப்ட்ஸ், சயின்டிஃபிக் கான்செப்ட்ஸை யூஸ் பண்ணி எப்படி இந்த மாதிரி ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருந்தது. நான் ஷூட் பண்ணி என்ன பண்ணேன், ஒரு பிளாக் ஹோல் நம்ம உருவாக்கலாம். பிளாக் ஹோல் உருவாக்கினோன்னா என்ன பண்ணோம், அது எல்லாத்தையுமே ஈர்க்கும், கிராவிட்டி வச்சு ஈர்க்கும்போது என்ன பண்ணோம், நம்ம யூனிவர்ஸே பக்கத்தில் வந்துடும். யூனிவர்ஸ் பக்கத்தில் வரும்போது நம்ம பூமியை சக் பண்ணிடாதா, நம்ம பூமியை உறிஞ்சி எடுத்துடாதா அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்டாங்க. கேள்வி கேட்கும்போது என்னன்னா, நம்ம அதுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி ஒரு லேயர் போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கற்பனையாக நடந்த ஒரு விஷயம் தான் இது. ரொம்ப ஃபன்னுக்காக பண்ணது. இந்த ஃபன்னுக்காக பண்ணது வந்து ஒன் ஆஃப் த வின்னர். இது வந்து ஒரு வெற்றியாளர்கள் ஒருவராக எங்களுடைய டீமை செலக்ட் பண்ணாங்க. அந்த வீடியோவை நான் இந்த வீடியோவோட சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சும்மா சில பேருக்கு சுவாரஸ்யமாக பட்டுச்சு, சில பேருக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவாக ரொம்ப புதுமையாக நீங்கள் ஏதாவது ஒரு ஐடியா நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சாதாரண ஒரு பொருட்களை வச்சு மிகப்பெரிய லெவலில் விஞ்ஞானத்தை எப்படி கொண்டு போகலாம், இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இருக்கணும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும், காம்படிஷனில் இந்த மாதிரி சில கான்செப்ட்ஸை கொடுத்து சில மாணவர்களை செய்ய சொல்லலாம் அப்படின்றதுக்கு சில பேருக்கு பயன்படலாம் சொல்லிட்டு தான் அந்த வீடியோ. ஒரே ஒரு துரதிருஷ்டவசமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வீடியோ முழுக்க ஆங்கிலத்தில் இருக்குது. அதனால் சில பேருக்கு என்னோட ஆங்கிலம் புரியும்னு நினைக்கிறேன். அதனால் புரிஞ்சவங்க இதை கொஞ்சம் இது ரொம்ப ஃபன்னாக எடுத்துகிட்டு இதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பாருங்கள். வேற ஒரு அடுத்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ. ஹிட்லருக்கும் ஐசன்பெர்க்கும் நடந்த சண்டை, ஹிட்லருக்கும் ஐசன்பெர்க்கும் நடந்த தொடர்பை தான் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் இந்த வீடியோ ஜஸ்ட் ஃபார் ஃபன். Enjoy. Happy weekend. So this is our project team members. Our project name is called Horizon. Why we call it as a Horizon? The next Horizon project, we are doing this. For sure. We are just waiting for the next Horizon project and we are building this, and that's why it's called a Horizon. And what is the idea? Because people are talking about the spaceship, but the current technology, the most advanced spaceship will take 60,000 years just to go to the nearest star. The nearest star will take 60,000 years. So there is no way that you can go to just the nearest star by your any kind of spaceship. And the limit is limited by Einstein, the speed is limited. So what is the way? We thought very deeply and we trust in our lasers. We cannot reach and conquer the universe. We bring the universe towards. Okay? So how do we do it? So we shoot laser from High-Lis, and by the time we get the next horizon, we supply lasers in different parts of the world. And a lot of countries have the powerful High-Lis lasers and shoot directly from this direction. And you will wonder, can we supply the laser to outside Earth? Because as Thomas mentioned, we have a big scope. We even have a laser on the moon. The High-Lis laser is on the moon, and that also shoots from this direction. So the laser is shot from Earth and the laser is shot from the moon, and we have a high pressure because we have the most powerful laser in the world, and this pressure causes a huge gravity, and that produces a black hole? yes! And what is the black hole doing? It will suck the universe. So the whole universe will come towards the Earth. And now you will have a question.
and this is the universe. So basically, the universe is coming towards here, and you will suddenly see like trillions and trillions of stars. You will see all the center of the Milky Way just next to you, just next to the Earth, and you conquer the universe. And you will say, if the universe is sucked, what about the Earth? Now we have another type of laser. Again, and this is a shield. This is a special type of laser that requires another project, but we can somehow, with the budget with Horizon, we can still manage it. And this laser will stop the effect of the gravitational pull of the black hole, and this will save us. So we are safe. So you don't need to worry about it. And you will just worry, okay, you're destroying the universe. No, no, no. If you don't want to save the universe, we will just switch off the laser, and the universe will again expand. There will be no black hole, the universe will back to normal. And you're tired, you want to see the universe, just switch on your laser, and the universe will come nearby. And you switch off, the universe will come back. So no distraction, nothing. And so basically, and this is very cost effective, no like radiation, no deep space or something like that. You just stay at your place, drink your beer, you don't need to miss a beer, because if you go on a long spaceship, just imagine, can you drink a beer? No. Can you drink a champagne? Can you eat some Indian curry? No. So you just relax, you just turn on, okay, the universe is coming, okay, half an hour later you see the universe, and then wow, you enjoy the universe, you get bored and you switch off the laser, the universe is going to get back. And then you will think, oh, by the time you may get tired, you may get old. That's the beauty. Because of the effect, you don't get older. You stay younger. And you remain younger because the effect of the gravity, because Einstein proved, and you will still think. So we are scientifically accurate, and you will still wonder, have anyone made the black hole at the lab? We confirm using our literature survey that in Israel, people have made artificial black holes in the lab using the lasers. So we are building this for sure, and we just need money. So this is our project called Horizon, and these are our team members. We are just going to, you don't need to worry about leaving the space, like not able to return, forget about it. We are you can just looking at the moon, you're going to look at the universe. Thank you. Please, some comments. Not allowed, sorry. Being vice chair of Pathfinder Call of Horizon, Yeah. I propose to submit next year this. Yes. It's all gatekeepers actually for this call. Radical new technology. Yeah, but we want to maintain this confidence. So can you do something under the table? Like, we don't want the project to be revealed. But you can win without making something on the table. Yeah. Because breakthrough technology, interdisciplinary. Yeah, intergalactic disciplinary. Actually, I have one more question. Doesn't it actually mean that if you're playing with the black hole and time and getting people younger and younger, that at some point I'm not gonna be allowed to drink beer anymore? Watching the black hole sucking everything, which really sucks, right? According to Einstein, you can remain younger, but you cannot get younger. There is a difference. You can stay. Your clock can tick slowly, but you cannot remain younger. Yeah, I mean your clock can tick slowly, but you cannot reverse your. So I can still drink the beer while watching. Yeah, it's a limit up there. Yeah. You can drink long time because it's more slow. So I'm gonna be sipping one beer for a really long time. And enjoy. See, I don't like this idea. in the end, you can still have a beer. One day I left my beer for half a day. in space, It you was cannot even have a disgusting. beer. Come on. It's also because Okay, time is slow. there are a couple more questions. Yes. Yeah, the shield, does it protect against Hawking radiation? Because you make a black hole, so you're going to destroy the Earth just with this radiation. So you have We to call it protect as Mossack radiation, and this one will be. Just one will see. It's a radiation shield. Yes. So you don't need to worry about it. Yes, Yeah. Hans Kaufman. Yes. First attempt. What's the point if the time runs slower for everyone? Can you make it like half Earth is, fast? It depends on how we switch on and switch off the laser. So if you want to run, like if you want to get older to get married, then you just switch off the laser for a while, and then you get married. Then if you don't want to have a
a baby, just switch on the and then you just stay like 1 day after marriage, 2 days after marriage, you never get a baby. And then if you just get bored of your wife, then you switch off the laser, then you get a baby. So we have this flexibility. That's why it's like universally acceptable, perfect, enjoy your life. Yeah, it's ideal. It's scientifically accurate. That's the most important point. All we have discussed is scientifically accurate. You can discuss with Einstein if you want. He said no. Okay, thank you.